ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் ஹீரோவோட சிஸ்டரை காப்பாற்றி அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ ஒருத்தன் அம்பு விடுறான். இதை ஹீரோயின் பார்த்துட்டு நகர்ந்துக்கிறா. அந்த அம்பு ஒரு வால் மேலே விழுகுது. அந்த இடம் ஃபுல்லாக நல்லா ஃபயர் ஆகுது. இப்போது ஹீரோயின் உடனே எப்படியாவது ஹீரோவோட சிஸ்டரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து வெளியே தள்ளி விடுறா. வெளியே ஹீரோயினோட அசிஸ்டண்ட் இருக்கா. அவள் ஜின்னோட சிஸ்டரை பிடிச்சிக்கிறா. இப்படி தள்ளி விட்டதில் ஜின்னோட சிஸ்டருக்கு மயக்கம் தெளிஞ்சிருது. அவங்க இங்கே நடக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் வெளியே தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணுறா. ஆனால் எல்லா பக்கமும் ஃபயராக இருக்கனால அவளால் தப்பிக்க முடியல. அப்போ மேலே இருக்க சீலிங் கீழே விழுகிற மாதிரி இருக்குது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறா. அப்போ ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துடுறான். அவன் அதை தடுக்கிறான். அப்போ அவன் மேலே அது விழுந்துருது. இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுது. அப்படியே அழுகிற மாதிரி அவனே பார்க்குறா. ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை எப்படியோ சேவ் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். அடுத்த சீனில் ஹீரோவோட சிஸ்டர் ஹீரோயின் கிட்ட, என் உயிரையே காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. இந்த விஷயத்த கண்டிப்பாக நான் கிங்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறா. ஹீரோயின் உடனே, இந்த நாட்டுக்காக உங்கள் ஃபேமிலி எவ்வளவோ பண்ணுது, நான் உங்கள் உயிரை காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, அதை கேட்க தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் அதை அப்புறமா கேட்குறேன் அப்படிங்கிறா. அடுத்த சீனில் யுவான் கிட்ட, நம்ம ஃபயர் வைக்க சொல்லியிருந்தோம்ல ஒரு டெம்பிளில், நம்ம ஆட்கள் ஃபயர் வைக்கிறப்போ ஹீரோவோட சிஸ்டர் அங்கே இருந்திருக்கா. அவளை எப்படியோ ஹீரோயின் தான் அங்கே காப்பாற்றிருக்கா. எப்படி அங்கே போனான்னு நமக்கு தெரியல. நம்ம ஆட்களை ஹீரோ பிடிச்சிட்டான் அப்படிங்கிறான். யுவான் உடனே, அதெல்லாம் கவலைப்படாத, அவங்க எல்லாரும் என்னோட அம்மா அனுப்பின ஆட்கள். ஸோ அவங்க எல்லாருமே லாயலாக இருப்பாங்க. நம்ம பேரெல்லாம் லீக் பண்ணிட மாட்டாங்க, பயப்படாதங்கிறா. உடனே ஹீரோயின் அந்த டெம்பிளுக்கு அவளோட ஆட்கள் நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஸோ ஹீரோயினுக்கும் எதிரி நாட்டு ஸ்பைங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரூமரை ஸ்ப்ரெட் பண்ண அப்படிங்கிறா. யுவான் உடனே, இது நல்ல ஐடியாவாக இருக்குது, இந்த ரூமரை நான் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேங்கிறா. அடுத்த சீனில் ஹீரோயினும் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அப்போ அவனோட ஆட்களை கூட்டிகிட்டு அங்கே வரான். எதிரி நாட்டு ஸ்பைங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு, நீ தானே இந்த கோவிலுக்கு நெருப்பு வச்ச, ஸோ நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறான். ஹீரோ உடனே, நீ ஏன் அரெஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். நீ யார் என்ன கொஷின் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க, ஹீரோ இந்த நாட்டோட பிரின்ஸுங்கிற உண்மையை சொல்கிறான். ஆனால் அதை நம்பாமல், எவ்வளோ தைரியம் இருந்தால் பிரின்ஸ் ஜின்னோட நேமை நீ தப்பாக இப்படி மிஸ்யூஸ் பண்ணுற அப்படின்னு அவனை திட்டுறான். அப்போது ஹீரோவோட ஆட்கள் அங்கே வராங்க. ஹீரோவோட அசிஸ்டண்ட் உடனே ஹீரோ தான் பிரின்ஸுங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபை காட்டுறான். அந்த ப்ரூஃபை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாரும் முட்டி போட்டுடுறாங்க. மட்டும் அப்படியே நிற்கிறான். ஹீரோ உடனே, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் முன்னாடி இப்படி முட்டி போடாமல் நிற்ப அப்படிங்கிறான். உடனே வேண்டா வெறுப்பா முட்டி போடுறான். முட்டி போட்டுட்டு, நீங்கள் தான் பிரின்ஸுங்கிறது தெரியாமல் பேசிட்டேன், நான் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறான். அப்புறம் எதிர் நாட்டோட ஸ்பை தான் இந்த கோவிலுக்கு ஃபயர் வச்சதான் நான் கேள்விப்பட்டேன். ஹீரோயின் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு அந்த கோயிலுக்கு அவ்வளோ சர்வன்ஸை கூட்டிகிட்டு வந்தா. இது ரெண்டுக்கும் ஏதோ லிங்க் இருக்குது, ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறான். நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன். அவள் என்னோடய சிஸ்டரை காப்பாற்றிருக்கா, அவள் மேலே எனக்கு டவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எதிரி நாட்டு ஸ்பைங்க தான் இங்கே நெருப்பு வச்சாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறான். இல்லை, ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது, அதை தான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறான். இவன் உடனே, ஆர்மி சீக்ரெட்டெல்லாம் வெளியே இப்படி தான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கியா, இதுக்கே உன்னை நான் அரெஸ்ட் பண்ணணும், இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட, ஃபயர் ஆன இடத்துல நீயும் தான் இருந்த, இதை பற்றி நான் நிறைய விசாரிக்கணும் உன்கிட்ட, நீ என்னோட மேன்ஷனுக்கு வா அப்படிங்கிறான். உடனே ஹீரோயின் என்னோட ஒய்ஃப், அவள் உங்கள் மேன்ஷனுக்கு வந்தால் ஏதாவது தேவையில்லாமல் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும், வேணாம் அப்படிங்கிறான். ஹீரோ உடனே, ஓ நீ எனக்கு ஆர்டர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கை போடுறான். இதை பார்த்ததும் காண்டாகுது. மனசுக்குள்ளே, நீ என்னோட ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு இப்படிலாம் நடந்துக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே, இந்த நாட்டோட சிட்டிசனாக ஹீரோக்கு கண்டிப்பாக இந்த கேஸ் விஷயமாக நான் கோஆப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ளே போகிறான். அப்படியே ஹீரோவை மறைக்கிறான். ஹீரோவும் அவனை நக்கலாக பார்த்துட்டு அந்த இடத்துக்குள்ளே போகிறான். அடுத்த சீனில் ஹீரோயினை காப்பாற்றினால அதில் அவனுக்கு அடிபட்டிருக்கும் போல். அவன் அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்ருக்கான். இதை ஹீரோயின் பார்த்துட்டு அந்த இடத்துக்குள்ளே வரா. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் அந்த இடத்துக்குள்ளே வரப்போயே ஹீரோ உடனே அவனோட ட்ரெஸ்ஸை கவர் பண்ணிக்கிறான். ஹீரோயின் உடனே அந்த காயத்துக்கு மருந்து போட வரா. நீ இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிறான். என்னோட உயிரை நீ காப்பாற்றிருக்க, அதுக்கு கைமாறா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அவள் மருந்து போட்டு விடுறா. அப்போ அவள் ஹீரோ கிட்ட, உனக்கு என் மேலே சந்தேகம் இருக்கா அப்படிங்கிறா. ஹீரோ உடனே, எங்கேயாவது வெளியே போகும்போது இத்தனை அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு யாரும் போக மாட்டாங்களே அப்படிங்கிறான். ஹீரோயின் உடனே, உனக்கு தான் என்னோட நிலைமை நல்லாவே தெரியும்ல, நிறைய பேர் என்னை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க, அதுக்கு பயந்து தான் நான் நிறைய சர்வன்ஸ் எங்கே போனாலுமே இப்போலாம் கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறா. ஹீரோ உடனே, எதிரி நாட்டோட ஸ்பை இந்த இடத்துல ஃபயர் வைக்கிறதா சொன்னான் நம்மக்கிட்ட, அப்போ தான் நமக்கு இந்த உண்மைலாம் தெரிஞ்சுது. எப்படி இந்த உண்மை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா எதிரி நாட்டோட ஸ்பைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்.
அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, நீ என்னோட சிஸ்டரோட உயிரை காப்பாத்திருக்க, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தரேன் அப்படிங்கிறான். ஹீரோயின் உடனே, எதிரி நாட்டு கூட நீங்களாம் சண்டை போட்டுட்டு இருந்தப்போ ஜோவை நிறைய பேர் அட்டாக் பண்ண வந்ததாகவும் அவனை யுவான் தான் காப்பாத்தினா அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி எனக்கு டீட்டெயிலா தெரியணும் அப்படிங்கிறா. ஹீரோ உடனே, உனக்கு என்ன தேவையோ அதை டைரக்டா கேளு, இப்படி சுத்தி வளைச்சு கேட்காத அப்படிங்கிறான். யுவானோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி எனக்கு தெரியணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி கண்டுபிடிச்சு தரேங்கிறான். அடுத்த சீன்ல ஜோ எப்படி பிரின்ஸ் ஜின் வந்து ஹீரோயினை மீட் பண்ணான்னு எனக்கு தெரியல, அவளுக்கு எதுக்கு அவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல பேசிட்டு இருக்கான். அவனோட அம்மா உடனே, நம்மக்கிட்ட அவ்வளோவா இப்போ வருமானம் இல்லை, நம்ம பிஸ்னஸ் எப்படியாவது நம்ம இப்போ டெவலப் பண்ணியே ஆகணும், இந்த மேன்ஷனோட ஃபுல் பொறுப்புமே ஹீரோயின் கிட்ட தான் கிங் கொடுத்துருக்காங்க, உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆனால் தான் இந்த மேன்ஷனோட ஃபுல் பவரை நம்ம கையில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. யுவான் உடனே, ஹீரோயின் கிட்ட ஃபுல் பொறுப்பையும் நம்ம கேட்டோன்னு வைங்களேன், அவள் கண்டிப்பாக தரமாட்டா, இந்த மேன்ஷனோட வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், எனக்கு அந்த பொறுப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அவளும் ஏமாந்து போய் கொடுத்துருவா. அப்படியே அவளை கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி மேன்ஷனோட ஃபுல் கண்ட்ரோலும் நம்ம கையில் வர மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.